கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 38ஆம் நாள், பரிசுத்த வாரத்தின் 5ஆம் நாள் ஆன இன்று கட்டளை வியாழன், மாண்டி தேர்ஸ்டே என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எருசலேமில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணிய பிறகு தமது சீஷர்களிடம் பஸ்காவை புசிப்பதற்கு ஆயத்தம் பண்ண அனுப்பினார். அவர்களும் இயேசு கற்பித்தபடியே பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். இந்த இரவு போஜனம் இயேசு சீஷர்களுடன் சேர்ந்து உண்ணும் கடைசி உணவு, லாஸ்ட் சப்பர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளிலே நடந்த 2 முக்கிய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து தியானிப்பது இந்த நாளின் சிறப்பு. ஒன்று, சீஷர்களின் கால்களை கழுவுதல். 2, கடைசி ரா போஜனம், லாஸ்ட் சப்பர். முதலாவது, சீஷர்களின் கால்களை கழுவும் நிகழ்வை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இயேசு போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் என்பதை யோவான் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இதன் ஆழமான அர்த்தத்தை பார்ப்போமா? முதலாவது, தாழ்மை, ஹியூமிலிட்டி. ஆசானாக இருந்தவர் அடியாரின் பணியை செய்தார். நான் பெரியவன் என்ற மனப்பான்மை முற்றிலும் உடைக்கப்படுகிறது. 2, சேவை, சர்வீஸ். அன்பு பேசுவது அல்ல, சேவை செய்வது. உண்மையான தலைமை பணிவான சேவை. 3, சுத்திகரிப்பு, ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங். வெளிப்புற சுத்தம் மட்டுமல்ல, உள்ளம் சுத்தமாக வேண்டும். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று இயேசு கூறுவதை யோவான் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கால்களை கழுவுதல் என்பது தாழ்மையின் உச்சம், வாழ்வியல் கட்டளை. தாழ்மையான பாடம் கால்களை கழுவுதல் அன்பின் வெளிப்பாடு, வார்த்தையில் அல்ல, செயலில். வாழ்வில் நடைமுறை, தாழ்மை, மன்னிப்பு, சேவை, தியாகம். கட்டளை வியாழன் நமக்கு போதிப்பது அன்பு தாழ்மையை வெளிப்படுத்தும், தாழ்மை சேவை செய்ய தூண்டும், சேவை தியாக மனப்பான்மையை வளர்க்கும். கால்களை கழுவாமல் ராபோஜனத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதாவது தாழ்மை இல்லாமல் அன்பு முழுமை இல்லை. இப்பொழுது ராபோஜன நிகழ்வை குறித்து தியானிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று இயேசு கூறுவதை மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இது இயேசு தம் சீஷர்களுடன் எடுத்த கடைசி உணவு. சிலுவைக்கு முன் நடந்த ஆழமான ஆன்மீக உடன்படிக்கை நிகழ்வு. இது கர்த்தருடைய ராபோஜனம் என்று அழைக்கப்படுகிறது. அப்பம் இயேசுவின் சரீரம். அப்பம் பிளக்கப்பட்டது. இது இயேசுவின் உடல் சிலுவையில் உடைக்கப்படுவதை குறிக்கிறது.
அவர் நமக்காக துன்பம் அனுபவித்தார். திராட்சை ரசம் இயேசுவின் இரத்தம். இரத்தம் சிந்தப்பட்டது பாவ மன்னிப்புக்காக. இது புதிய ஏற்பாடு, நியூ கோவனன்ட். புதிய ஏற்பாடு என்றால் என்ன? பழைய ஏற்பாடு பலி ஆடுகள், புதிய ஏற்பாடு இயேசுதாமே பலி. ஒரே பலி, நிரந்தர ரட்சிப்பு. அப்பத்தை எடுத்து, இது என்னுடைய சரீரம் என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். இயேசு அப்பத்தை எடுத்தார், ஆசீர்வதித்தார், பிட்டார், சீஷர்களுக்கு கொடுத்தார். இதன் ஆவிக்குரிய அர்த்தம், அப்பம் இயேசுவின் சரீரம், பிட்டல் சிலுவையில் உடைக்கப்பட்ட தியாகம், கொடுத்தல் அனைவருக்கும் இலவச ரட்சிப்பு. இதன் மூலம் இயேசு சொல்வது, நான் உங்களுக்காக என் வாழ்க்கையை கொடுக்கின்றேன். எத்தனை அன்பான தேவன் பார்த்தீங்களா? பாத்திரம் எடுத்து இதிலே பானம் பண்ணுங்கள் என்று சொல்வதை கவனியுங்கள். பாத்திரத்தில் திராட்சை ரசம் இருந்தது. இதன் அர்த்தம், பாத்திரம் உடன்படிக்கை, திராட்சை ரசம் இயேசுவின் இரத்தம். இது சாதாரண பானம் அல்ல, இது ரட்சிப்பின் சின்னம். புது உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். அதாவது பழைய உடன்படிக்கை மிருக இரத்தம் மூலம் பாவ மன்னிப்பு. புதிய உடன்படிக்கை இயேசுவின் இரத்தம் மூலம் நிரந்தர மன்னிப்பு. முக்கிய சத்தியம், அநேகருக்காக சிந்தப்பட்டது. அதாவது எல்லோருக்கும் திறந்த கிருபை, ஓப்பன் டு ஆல். பவுலடிகளார் இதை நினைவு கூறும் கட்டளையாக சொல்வதை கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 11 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இதன் முக்கிய கருத்து, நீங்கள் இதை செய்யும்போது கர்த்தரின் மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். இன்றும் கர்த்தரின் பந்தியில் சேர்ந்து அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பருகிய பிறகு, கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம், கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று கூறி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கட்டளை வியாழன் நமக்கு போதிக்கும் பாடம் தாழ்மை, அன்பின் வெளிப்பாடு. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துவதோடு தாழ்மையுடனும் சேவை மனப்பான்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். நாம் மறக்கக்கூடாதது சிலுவை, தியாகம், கிருபை. தேவன் ஒரு உடன்படிக்கை நம்மோடு செய்கிறார். இது ஒரு வாக்குறுதி. தேவன் மன்னிப்பு தருகிறார். நாம் விசுவாசத்தில் நடக்க வேண்டும். கர்த்தருடனும் விசுவாசிகளுடனும் ஐக்கியம் வேண்டும். இயேசு நமக்காக உடைக்கப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையும் உடைந்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். புது உடன்படிக்கை சிலருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும். யாரும் தள்ளப்படவில்லை. இந்த தெளிந்த உள்ளத்தோடு அவர் பாதம் பணிவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. அன்பான பரலோக தந்தையே, நாங்கள் உமது சந்நிதியில் நன்றி மனதுடன் வருகிறோம் அப்பா. நாங்கள் தாழ்மையுடன் சேவை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் இருதயத்தை சுத்திகரித்து மற்றவர்களுடன் அன்புடனும் தாழ்மையுடனும் சேவை செய்யும் மனதை எங்களுக்கு தாரும். எங்களுக்காக உடைக்கப்பட்ட உமது சரீரத்திற்கும் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட உமது பரிசுத்த இரத்தத்திற்கும் கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராபோஜனத்தின் அர்த்தத்தை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடாதபடி எங்களை காத்து அருளும். எங்கள் வாழ்க்கை உமக்கு ஏற்றதாகவும் உமது தியாகத்திற்கு உரியதாகவும் இருக்க கிருபை செய்ய வேண்டுகிறோம். எங்களை சுத்திகரித்து புதிய உடன்படிக்கையில் நிலைத்திருக்க கிருபை செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க.
நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.